ஓகே. ஸோ அத்தியாயம் 4 படிக்கிறதுக்கு முன்னாடி பிரணாம் மந்திரம் சொல்லிக்கலாம். ஓம் அஜ்ஞான திமிரஸ்ய ஓம் அஜ்ஞானதிமிரஸ்ய அஞாஞ்சல சலாக்கயா ஞானாஞ்சனசலாக்கயா மிலிதம் ஏன உன்மிலிதம் நேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் விஷ்ணு பாதாய நம ஓம் விஷ்ணுபாதாய பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்ரீமதே பக்தி வேதாந்த स्वामिनिति नामिने சுவாமின் இதி நாமினே नमस्ते सरस्वती देवे நமஸ்தே சரஸ்வதி தேவே गौरवाणी प्रचारिणे கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषा शून्यवादी நிர்விசேஷ சூன்யவாதி पाश्चात्य देशतारिणे பாஸ்யாத்யதேசதாரிணே जय श्री कृष्ण चैतन्य ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சைதன்ய नित्यानंद பிரபு நித்யானந்த श्री अद्वैत गदाधर ஸ்ரீ அத்வைத கதாதர श्रीवासादि गौर भक्त वृंदा ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா महावदन्याय நமோ மகாவதன்யாய कृष्ण प्रेमाय प्रदयते கிருஷ்ண பிரேமாய பிரதாயதே कृष्णाय कृष्ण चैतन्य கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய ओ गौर तस्वे नमः. நமோ கௌரவித விசேஷ நமः हरे कृष्णा ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண कृष्ण कृष्णा हरे हरे கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே हरे राम ஹரே ஹரே ராம ஹரே ராம राम राम हरे हरे. ராம 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 ஹரே ஹரே So, ஏசி பக்திவேதாந்த ஸ்ரீல சுவாமி பிரபுபாத் ஸ்தாபக ஆச்சாரியர் அகில உலக கிருஷ்ண உணர்வு இயக்கத்தோட ஃபவுண்டர் ஆச்சாரியா அவரோட ஆசீர்வாதத்துடையும் என்னோட குரு மகாராஜ் தெய்வ திரு ஜெயபதாக்க சுவாமி மகாராஜ் அவரோட ஆசீர்வாதத்தையும் இந்த அத்தியாயத்தை தொடங்குவோம். அத்தியாயம் 4 உன்னதமான ஞானம் அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு பெயர் ஞான யோகா. நேத்து நம்ம படிச்சோம். நேத்து கர்ம யோகாவை பத்தி நீங்க பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஞான யோகா. ஞான யோகா. ஸோ இன்னைக்கு ஞான யோகத்துல வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அர்ஜுனருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ கர்ம யோகால வந்து எப்படி வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஞானம்ங்கிறது ஒரு லஸ்ட் மூலியமா கவர் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து நம்ம ஞானம் ஒரு நாலேஜ் இருந்தாதான் நம்மளோட இக்னோரன்ஸ் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து தெரியப்படுத்தும். இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய பேத்துக்கு பெரிய ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னா அறியாமையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மெயினா வந்து ஞானம் கொடுத்தாதான் அந்த நாலேஜ் தெரியும். அது மாதிரி இங்க ஞான யோகத்தை பத்தி கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்றாரு. சோ இன்னைக்கு ஞான யோகம் பத்தி நம்ம பார்ப்போம். கீழே போயிட்டு உன்னதமான ஞானம். சோ இன்னைக்கு வந்து இதுல வந்து என்ன ஞானம்னா என்ன, அதை எப்படி நம்ம வந்து பெறணும் அப்படிங்கிறது கிருஷ்ணர் சொல்றாரு. இப்போ அந்த உத்தமான அந்த உன்னதமான ஞானம்ங்கிறதுனா என்ன, அது எப்படி நம்ம பெறணும் அப்படிங்கறது வந்து இங்க கிருஷ்ணர் ஞான யோகம் மூலியமா சொல்றாரு. இதுல 42 ஸ்லோகங்கள் இருக்கு. மொத்தம் 700 ஸ்லோகங்கள் இருக்கிற மாதிரி இந்த அத்தியாயத்துல வந்து 42 ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள்ல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப வந்து முதல் ஸ்லோகம் இந்த அத்தியாயத்துல நம்ம படிக்கலாம். நான் படிக்கிறேன், நீங்க ரிப்பீட் பண்ணலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம்
इमं विवस्वते विवस्वते योगं योगं प्रोक्तावान् अहम् अव्ययम् प्रोक्तान् प्रोक्तवानख्य अहम् अव्ययम् अव्ययम् विवश्वान् विप्रेभ्यः विवस्वान् मनविभव मनुरिक्ष्वाकुवे ब्रवीत्. मनुरीक्षाग्वे प्रवृत्ति. ஓகே, மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனித குல தந்தையான மனுவுக்கும் மனு இக்ஷ்வாகு மன்னனுக்கும் இதனை முறையே உபதேசித்தார். ஸோ கிருஷ்ணர் இங்க மெயினா ஒரு பாயிண்ட், இது நம்ம கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்க கண்டிப்பா இது குறிச்சுக்கோங்க உங்களோட நோட்ஸ்ல. கிருஷ்ணர் வந்து பகவத்கீதைய வந்து 5000 வருடங்களுக்கு முன்னாடி அர்ஜுனருக்கு சொல்லல. அப்பதான் வந்து பகவத்கீதை தோன்றுனது நம்ம எல்லாரும் நினைக்க கூடாது. இதுக்கு இந்த அத்தியாயத்துக்கு பேரே என்ன? உன்னதமான ஞானம், டிரான்சென்டென்டல், அழிவற்ற ஞானம். இத வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்காக முதல்ல சொல்றாருங்கிறது இல்ல. கிருஷ்ணர் இங்க சொன்னாருன்னா என்ன சொல்றாரு? பரம புருஷ பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். இவர் வந்து எப்பவோ விவஸ்வான்ங்கிறது சூரிய பகவான், சூரிய வம்சத்துல அவர் ஹெட். அவருக்கு கீழே அந்த லீனேஜ்ல வர்றது இக்வாஷு. அதுக்கு சூரிய வம்சத்துல இருந்தா நம்ம ராமச்சந்திரர், லார்ட் ராமா வந்து ராமாவதாரம் அங்கிருந்து தான் வந்ததும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி இந்த இந்த உன்னதமான அழிவற்ற ஞானத்தை நான் வந்து சூரிய பகவானுக்கு எப்பவோ கொடுத்துட்டேன். அது வந்து 120 மில்லியன் இயர்ஸ் அகோ அப்படியே வந்து வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு மேல அந்த பரம்பரை மூலியமா வந்து இங்க வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. நான் வந்து இது முன்னாடியே நான் வந்து பகவத்கீதை வந்து நான் எப்பவோ நான் வந்து விவஸ்வான் சூரிய பகவானுக்கு நான் சொல்லிட்டேன். அவர் வந்து அவரோட மனு இக்வாஷுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஸோ நம்ம வந்து டைமை வந்து இப்போ புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து 4 யுகங்கள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கலியுகத்துல நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்ட்டு. அது மாதிரி 4 யுகங்கள் இருக்கு. சத்யயுகா, திரேதயுகா, துவாபர யுகா, கலியுகா. இந்த 4 யுகங்கள் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு இந்த 4 யுகம் சேர்ந்தது திவ்ய யுகா. இந்த நம்ம இப்போ இருக்கிறது வந்து கலியுகம். இந்த கலியுகம் வந்து ஆக்சுவலி வந்து நீங்க பாத்தீங்கன்னா கலியுகம் முடிய போகுது அப்படின்லாம் சிலர் சும்மா சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. கலியுகம் வந்து ஆக்சுவலா 432,000 இயர்ஸ் ஆக்சுவலா கலியுகம்ல இருக்கு. ஆஸ் பர் அந்த குரோனாலஜிக்கல் கால்குலேஷன் நம்ம எடுத்தோம்னா அது வந்து நிறைய கால்குலேஷன் இருக்கு. அது நான் கடைசியா அதோட டயக்ராம் காட்டுறேன். ஆனா வந்துட்டு கலியுகம் வந்து எத்தனை வருஷங்கள் இருக்குன்னா 1000 10,000 வருடங்கள் இல்லை, 432,000 இயர்ஸ் இந்த கலியுகம் இருக்கு. இதுல வந்து நம்ம கலியுகத்துல ஜஸ்ட் 5,000 இயர்ஸ் தான் நம்ம கடந்திருக்கோம். அது மாதிரி துவாபர யுகம்ங்கிறது 800,000 இயர்ஸ் இருக்கும். இன்னும் அதிகமாக என்ன இருக்கும்? திரேதா யுகம் 120 மில்லியன் இயர்ஸ். அது மாதிரி ஒரு யுகமும் நிறைய தான். ஆனா கலியுகம் வந்து கொஞ்சம் மற்ற யுகங்கள் கம்பேர் பண்ணது ஷார்ட். பட் 432,000 இயர்ஸ் இருக்கு. நம்ம ஜஸ்ட் 5,000 இயர்ஸ் தான் முடிச்சிருக்கோம் கலியுகத்துல. அதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை. கலிகாலம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல பேச்சுவாக்கல. ஆனா கலிகாலம் இன்னும் எத்தனையோ வருடங்கள் வந்து இருக்க போகுது. ஸோ மனு வந்து இந்த பகவத்கீதையை வந்து விவஸ்வான் வந்து இக்வாஷுக்கு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இந்த டைம் கால்குலேஷன் வந்து இது வந்து பிரம்மாவோட காலம் பொறுத்து அது கால்குலேட் ஆகுது அப்படிங்கறது நம்ம இப்போதைக்கு மேலோட்டமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இந்த பகவத்கீதை வந்து 120 பில்லியன் 400 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வெளிப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி
நம்ம நம்மளுக்கு வந்து இந்த பரம்பரை மூலியமா யாரோட பரம்பரை மூலியமா சூரிய பகவான் சூரிய பரம்பரை பகவான் பரம்பரை. குவாஷு பரம்பரை மூலியமா கிருஷ்ணர் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லோகால என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. நான் சொல்லிட்டேன்னா இப்ப என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவர் மேலும் சொல்றாரு. இது வந்து ஸ்லோகா நம்பர் 4.2. இது நம்ம படிக்கலாம். ஏவம் பரம்பரா பிராப்தம் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷ்யோ விதுஹு இமம் இமம் ராஜர்ஷியோ விதுஹு விதுः சா கால நேஹ மஹதா சாகாலநேஹ மஹதா யோக நஷ்ட பரந்தபா. யோகோ யோகோ நஷ்ட பரந்தபா. யாராவது சொல்றீங்களா? உன்னதமான இவ்விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் இத்தொடர் விட்டு போகவே இவ்விஞ்ஞானம் மறைந்து விட்டதைப் போல தோன்றுகிறது. இப்ப சொல்றாரு கிருஷ்ணர், ஏன் நான் உனக்கு திரும்ப நான் சொல்றேன் அப்படின்ட்டு. அதுக்கு ரீசன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல. முன்னாடியே சொன்னாரு, இது ஏன் ரிப்பீட் பண்றாங்கன்னு. உன்னதமான விஞ்ஞானம் சீடர்கள் சங்கிலி தொடர் மூலியமா அது எப்படி அந்த ஒரு லீனியேஜ் விவஸ்வான் இக்வாஷு அது மாதிரி அந்த சன் சூரிய வம்சத்துல இருந்து வந்தது. ஆனா என்ன நடந்தது நடுவுல அப்படின்னா இந்த சங்கிலி தொடர் இதா விட்டு போச்சு. அதனால வந்துட்டு இது வந்து அந்த திரும்ப சொல்றதுக்கு காலப்போக்குல மறைஞ்சு போனது மாதிரி ஒரு இது 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 வந்து தோன்றுது நம்மளுக்கு. அது திரும்பவும் நான் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நான் உனக்கு சொல்றேன் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றார். அதே மாதிரி மன்னர்களால் உணரப்பட்டது அப்படிங்கிறது இங்க ஒரு இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ். இப்போ ஒரு நாட்டை ஒருத்தங்க ஆள்றாங்கன்னா அவங்க வந்து ராஜ ரிஷியா இருக்கணும், ராஜாவும் இருக்கணும், ரிஷியாவும் இருக்கணும். ரிஷினா என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷினா வந்து பேசுறவங்கள மியூட் பண்றேன். ரிஷினா வந்து அவங்க இந்த ஆன்மீக நாலேஜ் இந்த ஆன்மீகத்தையும் உணர்ந்தவங்களா இருக்கணும். இப்ப வந்து ஒரு நாட்டை ஆள்றவங்க எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த நாட்டு மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் வந்து தேர் இந்த மெயின் பவர். அவங்க தான் என்ன மாதிரி ரூல்ஸ் ஃபார்ம் பண்றது, எக்கனாமிக் சொசைட்டி எப்படி இருக்கணும், எப்படியான ஒரு ஜுரிஸ்டிக்ஷன் எடுத்துட்டு வரணுங்கிறது டிசைட் பண்றவங்க வந்து யாருன்னா அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ். அது காலத்துல மன்னர்களா இருந்தாங்க, இப்போ பிரசிடென்ட் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் ராஜரிஷிஹு. அந்த மாதிரி இந்த இந்த ஒரு நாட்டை ஆள்றவங்க அந்த பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இருக்கவங்க வந்து ஜஸ்ட் நாட் அந்த பவர் மட்டும் இருந்தா போதாது. அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த ஆன்மீகமும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அது இல்லாதனால தான் பல நாட்டுக்குள்ளேயும் பிரச்சனை வருது, பல நாட்டுக்கு நடுவுலையும் பிரச்சனை வருது. ஏன்னா அது வந்து பிகாஸ் இந்த ஆன்மீகமான ஒரு எட்டர்னல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லோகா 4.4. அங்க என்ன சொல்றாரு அர்ஜுனர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம படிக்கலாம். அர்ஜுன உவாச்ச அர்ஜுன உவாச்ச अपरं भवतोऽन्या जन्म परं जन्म विवस्वतः कथम् एतद्विज्ञेयम् त्वम् अद्वो प्रक्त्वाम् इति. அர்ஜுனர் கேக்குறார். யாராவது படிக்கிறீங்களா? அர்ஜுனன் வினாவினான். சூரிய தேவனாக விசுவாசன் பிறப்பால் தங்களை விட பெரியவர். தாங்கள் இவ்வாறு விஞ்ஞானத்தை ஆரம்பத்திலேயே உபதேசித்தீர்கள் என்பதை எவ்வாறு நான் புரிந்து கொள்வது? இது வந்து நீங்க சொல்றது கரெக்ட். உங்களோட லைக் நீங்க வந்து என்னோட பெரியவங்களான சூரிய பகவான் விவஸ்வானுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. இதை நான் எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு அவரு கேட்குறாரு. வெரி வேலிட் கொஷின். ஏன்னா அவர் கேட்கறது கரெக்ட். நான் அப்ப இல்லையே, நான் அப்ப இல்ல இப்போ நான் இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு அவரு கேட்குறாரு.
அது வந்து நம்ம சார்புலயும் அவரு கேட்கிறாரு. நம்மளுக்கு என்ன கொஸ்டின் வரும் பகவத்கீதை படிக்கும்போதோ, அது வந்து அர்ஜுனரும் நம்மளுக்கு கேட்கறது வந்து நம்ம நல்லா ரிலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ 4.5 அ கிருஷ்ணர் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் பகவான் உவாச்ச பஹூனி மே வியத்தேதானி பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவ சர்ஜுன ஜன்மானி தவ சர்ஜுன தானே அகம் வேத சர்வாணி தானி அஹம் வேத சர்வாணி ந த்வாம் வேத பரந்தப. நாத்வம் வேத பரந்தப. பேராவது படிக்கிறீங்களா? புருஷோத்தமனாரான முதற் கடவுள் கூறினார், நானும் நீயும் பற்பல பிறவிகளை கடந்துள்ளோம். என்னால் அவை எல்லாவற்றையும் நினைவு கொள்ள முடியும். ஆனால் எதிரிகளை தவிக்க செய்பவனே, அது உன்னால் முடியாது. இப்போ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா, அர்ஜுனர் போன ஸ்லோகத்துல என்ன கேட்கிறார், இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அ அ ஏன்னா வந்து நான் அப்போ இல்லையே அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. கரெக்ட். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? கரெக்ட். பரமபுருஷ பகவான் முதுமுதற் கடவுள் இங்க என்ன சொல்றாரு? நானும் நீயும் பற்பல பிறவிகள் கடந்துள்ளோம். என்னால் அவை எல்லாவற்றையும் நினைவு கொள்ள முடியும். ஆனால் எதிர்காலத்தை எதிர்காலை தவிக்க செய்பவனே உன்னால் முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஜீவாத்மா அர்ஜுனர் வந்து இங்க ஜீவாத்மாவா அனலாஜியும், கிருஷ்ணர் வந்து பரமாத்மாவாவும் இங்க அனலாஜி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் இங்க சொல்றாரு, நான் பரமாத்மா, நீயும் நானும் அல் எத்தனையோ ஜென்மங்கள் கடந்து வந்திருக்கோம். ஆனா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. பிறவிகளை கடந்துள்ளோம். என்னால அவை எல்லாவற்றையும் நினைவு கொள்ள முடியும். பரமாத்மாக்கு அவரை பத்தியும் தெரியும், நம்மள பத்தியும் தெரியும், நம்மளோட பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாமே தெரியும். அது மாதிரி ஆனா ஒரு ஜீவாத்மா ஜீவாத்மானால இது தெரிய முடியாது. ஜீவாத்மாக்கு ஒன்லி இப்போ நம்ம என்ன நமக்கு நடந்திருக்குங்கிறதா தெரியும். இன்ஃபேக்ட் நம்மளுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி என்ன நடந்தது கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி ஷார்ட் மெமரி இந்த கலியுகத்துல. அது மாதிரி ஆனா பரமாத்மா வந்து ஹி சேஸ் நம்ம பற்பல பிறவிகளை கடந்து வந்துள்ளோம். என்னால் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்ட்டு இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து இப்போ அவங்க வந்து அவதாரங்கள்ல சத்தியுகத்துல வந்து விஷ்ணு வந்து நாராயணனாவும், அர்ஜுனர் வந்து நரநாராயணா அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. சத்தியுகத்துல அது மாதிரி அவங்க தோன்றினாங்க. அப்புறம் துவாபர யுகத்துல வந்து நாராயணரா வந்து கிருஷ்ணா, இங்க வந்து அர்ஜுனா. இப்போ வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் இங்க துவாபர யுகத்திலயும் கண்டினியூ ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இங்க மெயினா நான் சொன்ன மாதிரி ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் இல்ல வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க பிக்சர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நரநாராயணா அவங்க சத்தியயுகத்துல இருந்த மாதிரியும், இப்போ வந்து இப்ப மீன்ஸ் இந்த பகவத்கீதையில பேசப்பட்டபோது துவாபர யுகத்துல வந்து அர்ஜுனரும், கிருஷ்ணருமா இருக்காங்க. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். மாதாஜி, இப்போ நீங்க இந்த ஒரு யுகத்துல எப்படி பகவானுடைய பெயர்கள் நாமங்களுடைய இருக்குன்றது எப்படி பகவத்கீதையில இருக்குமா, இல்ல பகவத்கீதையில அதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கா, இல்ல அது நீங்க காலப்போக்குல கத்துக்கிட்டதா? எது மாதிரி மாதாஜி? எது இப்போ மாதிரி? நீங்க நாராயணன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது வந்து துவாபர இதுல காலத்துல அப்படின்ட்டு அது வந்து எப்படி இங்க பகவத்கீதையில மென்ஷன் ஆயிருக்குமா? இதெல்லாம் இது எப்படி? கொஞ்சம் டச் ஆயிருக்கு மாதாஜி. அது வந்து இன் டீடைல் இப்போ பகவத்கீதா வந்து மகாபாரதத்தோட ஒரு அங்கம். நம்ம இன்னும் டீப்பரா நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் சொன்ன மாதிரி 2 ஆன்மீக நூட்கள் வந்து நம்ம இல்ல ஒரு லைஃப் டைம்ல நம்ம கண்டிப்பா படிச்சிரணும். நம்ம வாழ்க்கை இந்த ஜென்ம இந்த 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 ஜென்மம் இந்த உடல் நம்மளுக்கு ஹியூமன் பர்த் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதுனால இது கண்டிப்பா நம்ம ஒரு ஆத்மாவா நம்ம இது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா 2 நூட்கள் நம்ம கண்டிப்பா படிக்கணும். ஒண்ணு பகவத்கீதை, அது ஸ்டார்ட்டிங். பட் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் நான் டீப்பரா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் சொன்ன மாதிரி இந்த பிரம்மா யுகா சைக்கிள்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும்.
அதே ஓ மாதிரி லைட்டா நம்ம இன்னும் 9வது அத்தியாயத்துல நம்ம படிப்போம். இன்னும் கொஞ்சம் இது டீடைல்டா வரும். பட் இன்னும் நம்ம டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஒரு ஒரு யுகங்கள் உருவானது, எப்படி வந்து ஒவ்வொரு அவதாரங்கள் தோன்றின, அது எல்லாமே நம்ம இன்னும் டீடைலா புரிஞ்சுக்கணும். ஒரு கதை மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நம்ம ஸ்ரீமத் பாகவதம் அதுக்கு நம்ம படிக்கணும். அதுவும் ஒன் ஆஃப் த 18 புராணங்கள், அது மகா புராணம் ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது. அது தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே, அடுத்த Yes. ஸ்லோகம் படிக்கலாம். 4.7 யதா யதா ஹி தர்மஸ்ய யதா यदा யதா यदा ஹி धर्मस्य தர்மஸ்ய ग्लानिर्भवति भारत ग्लानिर्भवति भारत भारत युक्तामम् अधर्मस्य अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं स्मृजाम्यहम्. तदात्मानं सृजाम्यहम्. படிக்கிறீங்களா? எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரத குலத்தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகின்றேன். ஃபேமஸான ஸ்லோகம், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஆமாங்க. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். ஸோ எதுக்காக நான் தோன்றுறேன் அப்படின்ட்டு பகவானே எங்க சொல்றாரு. ஸோ எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து போகிறதோ, நம்பர் 1, அதர்மம் அதிகரிக்கிறதோ, அதுக்கப்புறம் ரீஎஸ்டாப்ளிஷ் ரிலீஜன், நான் தோன்றுகின்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்கெல்லாம் எப்போதெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் அதிகம் செலுத்துகின்றனோ, பரத குல தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகிறேன் அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. ஸோ இப்போ வந்து இந்த கலியுகத்துல வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வந்து அதெல்லாம் வந்து ஃபால்ஸ் கிளைம்ஸ். அதெல்லாம் நம்ம நம்பவே கூடாது. ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கணும். நான் சொன்ன மாதிரி புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் நம்ம சொல்லப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி ஒரு அவதாரம் தோன்றும், எப்ப தோன்றும், எது மாதிரி சுச்சுவேஷன்ல வரும், அதுக்குங்கிற ஒரு ஸ்கிரிப்சுரல் எவிடன்ஸ் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பகவானோட பிறப்புங்கிறது நம்மளோட பிறப்புங்கள் மாதிரி நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம ஒப்பிட முடியாது. அது மாதிரி பகவான் வந்து எப்படி வந்து நரசிம்ம அவதாரம்ல வந்து பிரகலாத காக்கறதுக்கு, ஹிரண்யகசிப்புவை அழித்து பிரகலாத காக்கறதுக்கு வந்தார். அது மாதிரி அவங்க ஏன் நம்ம ஒருத்தங்க கேட்கலாம், பகவான் வந்துதான் ஒரு அசுரனை கொல்லணுமா, அசுர புக்தி இருக்கிறத கொல்லணுமா, அவர் அங்கிருந்தே பண்ணலாம்ல அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அவரால் அங்கிருந்தே பண்ண முடியும். பட் இந்த அவதாரமா தோன்றி நம்மளுக்கு அந்த பிளஷர், நம்மளுக்கு அந்த லீலைகளை நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம பாருங்க 5000 10,000 மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ நடந்த அவதாரங்கள் பத்தி அந்த ஸ்தல புராணங்கள் அது எல்லாமே நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், கேட்குறோம். அந்த கோயில்களுக்கெல்லாம் நம்ம போறோம். அதனால நம்மளுக்கு தான் ஆன்மீகம் அதிகமாகுது. அந்த ஒரு காரணங்களுக்காக தான் வந்து பகவான் வந்து அவரே வந்து தோன்றுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, நம்ப ஒரு லீடரா இருந்தா அவங்க வந்து, ஓகே, நான் அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன். அது மாரி கூட நம்ம இருக்கலாம். ஆனா, அவரே இப்போ வருவாரு வென் இட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அது மாதிரி பகவான் வந்து வராருன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதே மாரி அதுல மெயின் ஒன் ஆஃப் த ரீசன் அவரோட பக்தர்களுக்கானோட சந்தோஷத்தையும், அந்த பிளஷர், அந்த பக்திய அதிகரிக்கிறதுக்கு தான் பகவானே தோன்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி இங்க நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ராம அவதாரம், அதுக்கப்புறம் கிருஷ்ண அவதாரம், கம்சர் அழிக்கிறதுக்கான அது மாதிரி இப்போ எவ்வளோ எவ்வளோ ஃபேமஸ் இந்தியாவில் எல்லாரும் அயோத்தியா, கிருஷ்ண ஜென்மபூமி எல்லாமே போய் எல்லாரும் யாத்திரைகள்லாம் போகிறாங்க, ஆன்மீகத்தை வளர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளோட பக்தர்களுக்கு அந்த ரிலீஷ்மெண்ட் கொடுக்கணும், பக்தர்கள் வந்து அவரோட பக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் ஹெல்ப் ஆகுது. அடுத்த ஸ்லோகா நம்ம படிக்கலாம். 4.8 பரித்ராணாய சாதூனாம் परित्रायण साधूनां
विनाशाय च दुष्कृताम् विनाशाय विनाशाय च दुष्कृताम् दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय धर्म धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. संभवामि युगे युगे. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்க? பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காகவே நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன். எக்ஸாக்ட் ரீசன்ஸும் இங்க திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன். ஆம். இப்போ நரசிம்மர் வந்து நான் சொன்ன மாதிரி பிரகலாத் மகாராஜ் காக்கிறதுக்கு ஹிரண்யகசிப்பு அழிக்கிறதுக்காக தோன்றினார். அது மாதிரி அது அஃப்கோர்ஸ் அவர் வந்து அவரோட வைகுண்ட லோகத்துல கோலோகத்துல இருந்தே இதெல்லாமே பண்ண முடியும். பட் he comes why for the pleasure of devotees, பக்தர்களுக்காக அவரு வராரு. ஸோ அது மாதிரி இந்த 3 காரணங்களுக்காக யுகம் தோறும் நான் தோன்றினேன். மில்லினியம் ஆஃப்டர் மில்லினியம் நான் தோன்றுவேன். பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிறுத்துவதற்காக. பட் அல்டிமேட் ரீசன் ஹி கேன் டூ எவ்ரிதிங். அங்கிருந்தே அவர் பண்ணலாம். இங்க வரதுக்கு வந்து மெயினா பக்தர்களுக்கும் அந்த ஆன்மீகத்தை கொடுக்கணும், அந்த ரிலீஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒன் ஆஃப் த அதர் ரீசன் ஆல்சோ. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 4.9வது ஸ்லோகம். ஜென்ம கர்ம ச மே திவ்யம் जन्म कर्म समे द्वितीयम् एवं यो वेति तत्त्वतः एवं यो वेति तत्त्वतः तत्त्वादेहं पुनर्जन्म तत्त्वादेहं पुनर्जन्म नैति मामेति सोऽर्जुन. नैति मामेति सोऽर्जुन. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவரொருவன் அறிகிறானோ அவன் எந்த உடலை விட்டு பின் மீண்டும் இப்பௌதீக உலகில் பிறவி எடுப்பதில்லை அர்ஜுனா. அவன் எனது நித்திய உலகை அடைகிறான். இவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஸ்லோகம் தெரியுங்களா இது? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கலாம் இந்த ஸ்லோகத்தை. எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இந்த பௌதீக உலகிற்கு பிறவி எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜென்ம கர்மச்ச மேதிவ்யம். கிருஷ்ணர் ஒரு பகவான், ஒரு அவதாரங்கள், அவரோட தோன்றிய விதம், அந்த தோன்றிய எல்லாமே நம்ம நித்தியமானவை திவ்யமானவை அப்படின்னு நம்பி அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம அதை பத்தியே நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு அந்த ஆத்மாக்கு என்ன நடக்குதுன்னா மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை அப்படின்ட்டு யார் சொல்றாரு? பகவான் கிருஷ்ணரே சொல்றாரு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். இன்னைக்கு கிளாஸ்ல இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம். அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகிறான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து எதேதோ டிஸ்கஸ் பண்ணுறோம் வாழ்க்கையில், டே டு டே லைஃப்லேயும் சரி, நம்ம ஏதாவது சோஷியல் கேதரிங், கெட் டுகெதர். அஃப்கோர்ஸ் நம்ம சோஷியலாக இருக்கணும், பொலிட்டிக்கல் நியூஸஸ், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் எல்லாமே நம்ம படிக்கிறோம் அஃப்கோர்ஸ். பட் அது வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்கலாம். ஆனால் நம்ம ஆத்மா ஒரு ஆன்மீக தடத்தில் நம்ம இருக்கணும்னா பகவானை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும், கேட்கணும். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம். அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும். அது எப்படி கேட்கலாம்? இது மாதிரி ஸ்கிரிப்சர்ஸ் மூலிமா நம்ம கேட்கறது இன்னும் அத்தன்டிக். ஏன்னா வந்து யாரோ ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறத விட எந்த நூல், எந்த புராணத்தில் இருக்குது, எந்த உபநிஷதங்களில் இருக்குது, எந்த இதிகாசத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு படிச்சுக்கிட்டோன்னா நம்ம வி ஆர் கோயிங் பேக் டு த சோர்ஸ். யாரோ ஏதோ ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு யூடியூப் ஷார்ட்டில், ரீல்ஸில், இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. எல்லாமே இருக்குது. இந்த உன்னதமான ஞானம், இந்த சாப்டர் பேரே இது எப்பயுமே இருக்குது. நம்ம இதை வந்து நாம் தான் வந்து டைம் எடுத்து இந்த மாதிரி சத்சங் மூலிமா, அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது மூலிமா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம காதை கொடுக்கணும். நம்ம ஸ்ரவணம் நம்ம கேட்கறது மூலிமா தான் இது வந்து நம்மளுக்கு
இன்னும் இன்னும் அந்த ஆர்வங்கள், அந்த ருச்சி, அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வந்து நம்ம இன்னும் கேட்க ஆரம்பிப்போம். ஸோ, இது மாரி நம்ம கேட்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து இத பத்தி நம்ம மேலும் மேலும் டிஸ்கஸ் பண்ணும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பார்ட் ஆஃப் த ரொட்டீன் ஆயிடுது. அது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா, ஓகே நான் வந்து துறவம் போறேன், நான் வந்து சந்நியாசம் போக போறேன், நான் வந்து இல்ல நான் ரிட்டயர் ஆனதுக்கப்புறம் நான் பண்றேன் அப்படிங்கிறது தேவையே இல்ல. இட் கேன் பி பார்ட் ஆஃப் அவர் லைஃப். நம்ம லைஃப், நம்ம பெரியவங்க லைஃப்ல இருக்கும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சில்ட்ரன்ஸ்க்கும் பாஸ் ஆகுது. குழந்தைங்களுக்கும் பாஸ் ஆகுது. அவங்களுக்கும் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம். ஸோ அது மாதிரி இத வந்து நம்ம வந்து ஒரு பார்ட் ஆஃப் த டே, நம்ம இந்த பகவத்கீதை படிக்கிறது, ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ரொட்டீனா நம்ம வீட்கள்ல இருந்தா இன்னும் நம்ம நல்லது. நம்மளுக்கு ஆக்சுவலி இது ஜெனரேஷனா இது வந்து பாஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ எல்லாருமே வந்து கார்த்திகா தாமோதர் மந்த் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தாமோதர் மாதத்துல வந்து நடந்த ஒரு முக்கியமான லீலைகள் வந்து என்னன்னா, தாமோதர் கிருஷ்ணர் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது, அவரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்ப பார்த்தாலும் வெண்ணெய் திருடுவார். ஒரு நாள் யசோதா மாதா, இது வந்து இன்ஃபாக்ட் தீபாவளி அன்னைக்கு துவாபர யுகத்துல நடந்த விருந்தாவனத்துல நடந்த இந்த லீலை. யசோதா மாதா வந்து ஆ ஆ பால் வந்து அடுப்புல வச்சுட்டு அவங்க வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் வராரு. அப்புறம் அவருக்கு ஃபீட் பண்றது மாரி கிருஷ்ணருக்கு வந்து அவங்க அ ம் ஃபீட் அவங்கள பகவான் வந்து கண்ணன பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு பால் வச்சத மறந்துட்டு பகவான் வந்து கீழ இறக்கிட்டு, "ஐயோ! நான் பால் வச்சிருக்கனே" அப்படின்னு சொல்லிட்டு, அ அ பால் பார்க்கறதுக்காக அந்த பால்ல அது அடுப்புல இருக்கு இல்லைங்களா? அத ஆஃப் பண்ணணுங்கிறதுக்காக, அத அணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரு வந்து பகவான வந்து ஆ விட்டுட்டு அ போறாங்க. அப்போ வந்து பகவான் ரொம்ப மிஸ்சீவியஸ், ரொம்ப நாட்டி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு வந்துட்டு வந்து அவருக்கு திடீர்னு என்ன விட பால் முக்கியமா? அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவரு வந்து ஓகே இதுதான் நம்மளுக்கு டைம். நம்ம யசோதம்மாவ வந்து எப்படி நம்ம வந்து திரும்பவும் அவங்களோட அவளோட அட்டென்ஷன் சீக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரு வந்து போய் எல்லா வெண்ணெய் பானையும் உடைச்சு, எல்லாத்தையும் பண்ணி, அங்க இருந்த குரங்குகளுக்கெல்லாம் வெண்ணெய ஊட்டி விடுறதுக்கு ஆரம்பிச்சுடுறாரு. அப்போ வந்து யசோதா மாதாக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஐயோ! நான் வந்து ஆ எல்லாரும் சொல்றாங்க. இப்ப ஆனா இன்னைக்கு நான் நேர்லயே பார்த்துட்டு, இன்னைக்கு அவ்வளதான். இன்னைக்கு நான் வந்து விட போடுறதில்ல அப்டின்ட்டு, அவரு அங்க ஒரு ராணியா இருந்து கூட பகவான தொரத்துறாரு. இந்த பிக்சர்ல நீங்க பார்ப்பீங்க இல்லைங்களா? எப்படி வந்து யசோதா மாதா வந்து பகவான வந்து அவரோட மாளிகையிலேருந்து வெளியில இருந்து அ அ நந்த மகாராஜோட மாளிகையிலேருந்து வெளியில தொரத்துறாங்க. தொரத்த உடனே தொரத்திட்டு அவங்கள புடிச்சிடுறாங்க. "ஸோ கிருஷ்ணா, நீ வந்து நான் உனக்கு உன்னோட அடம் என்னால தாங்க முடியல. நான் அப்ப உன்ன கட்டி போட போறேன்" அப்டின்ட்டு அந்த கல்ல, அந்த தாமோதர் அந்த கிரைண்டிங் மோட்டார் அந்த கல்ல வந்து அவங்கள கட்டி போடுறதுக்காக ட்ரை பண்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். பகவான் வந்து அவரு வந்து யசோதா மாதா வந்து வாத்சல்ய ரசத்துல வந்து அவங்கள வந்து பார்த்துக்கிறாங்க. ஏன்னா பகவான் தான். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்னோட பையன், என்னோட அ செல்ல பையன் கண்ணன். அப்படிங்கிற ஒரு வாத்சல்ய வ பாவத்துல தான் அவங்க வந்து கண்ணன பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து கட்டி போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அ எல்லா அவங்க வீட்ல இருந்த கயிறு எல்லாத்தையும் கொண்டுட்டு வராங்க. அவங்களால கட்டி போடவே முடியல. இது அப்புறம் அங்க விருந்தாவனத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து கட்டி போடவே முடியல. அவங்க வந்து சரி என்னால முடியல அப்படின்ட்டு ஒரு மாரி வெக்ஸப் ஆயி சோகமா ஆயிடுறாங்க, விட்டுர்றாங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே வந்து அப்போ வந்து அவரால அ க அப்போ வந்து அவங்களால கட்டி போட முடியுது. அப்போ வந்து இந்த லீலை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், பகவான் வந்து அ நம்ம பகவான் வந்து யாருக்கு மூலியமா கட்டி போட முடியுமோ, ஒரு பக்தர் மூலியமா தான், பக்தி மூலியமா தான் கட்டி போட யசோதா மாதா எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. என்னால முடியலையே அப்படிங்கிறது, முடியலையே ஒரு பாசத்து மூலியமா அவர பார்க்குறாரு. உடனே பகவான் வந்து கட்டி போடுறதுக்கு அனுமதிக்கிறாரு இல்லையா? அது மாதிரி நம்மளோட ஆசைகளும் இருக்கணும். அதே மாரி பகவானோட கருணையும் இருந்தா தான் எந்த ஒரு காரியமும் நிறைவேற முடியும் அப்படிங்கிறது இந்த தாமோதர் லீலையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்துல இந்த தீபாவளி டைம்ல நடந்த ஒரு லீலை தான் இது. அ இந்த லீலை, தாமோதர் லீலை நம்ம சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இந்த லீலைகள் பத்தி படிக்கிறது, கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? எப்படி இருந்தாரு? என்னென்ன லீலைகள்? இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க நம்மளோட லைஃப் டைம் பத்தாது. அவ்ளோ இருக்கு நம்ம தான் வந்து டைம் எடுத்து இதெல்லாம் படிக்க முடியுது. மெயினா படிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணரே இங்க சொல்றாரு. "எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை
எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் அந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகிறான் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த ஸ்லோகா படிக்கலாம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் चातुर्वर्ण्यं मया सृष्टं குணகர்ம விபாஷः गुणकर्म विभागश அஸ்யம் கர்த்தாரம் அபிமாம் दश्य कर्तारम् अभिमां விதி அக்கர்த்தாரம் அவ்யயாம். विलीय कर्तारम् अव्ययाम्. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? 3 வித இயற்கை குணங்களுக்கும் அவற்றின் செயல்களுக்கும் ஏற்ப மனித சமூகத்தின் 4 பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டன. இம்முறையை படைத்தவன் நானேயாயினும் மாற்றப்பட்ட என்னை செயல்களுக்கு அப்பாற்பட்டவனாக அறிந்து கொள். இங்க ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் நம்ம வந்து இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். 3 விதமான இயற்கை குணங்கள். 3 விதமான இயற்கை குணங்கள் என்ன அப்படின்னா, இது இன்னும் 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 டீட்டெயில்டா இன்னும் வர அத்தியாயத்துல நம்மளுக்கு வரும். பட் இப்போதைக்கு நான் ஹை லெவல்ல என்ன அப்படிங்கிறது சொல்றேன். 3 விதமான இயற்கை குணங்கள் என்ன அப்படின்னா, தமோ, ரஜோ, சத்வா. இந்த மாதிரி 3 குணங்கள் இருக்கு. தமோ குணம், ரஜோ குணம், சத்வகுணம் அப்படின்ட்டு. அவற்றின் ஏற்ப வந்து மனித சமுதாயத்தின் 4 வகை பிறவிகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அந்த 4 வகை சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம். இந்த 4 வகை மனித சமூகம் அப்படிங்கிறது என்னன்னா, பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ரா. அது மாதிரி அகெயின் இந்த 4 விதமான டிவிஷன்ஸ் ஆர் வகை பிரிவுகள் வந்து ஒருத்தங்களோட பிறப்புனால வந்து அது ஆக்சுவலி டிக்ளேர் ஆகுறதோ இல்லை எஸ்டாப்ளிஷ் ஆகுறதோ இல்லை. ஆக்சுவலி அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்களோட அவங்களோட வாழ்க்கையை பொறுத்து தான் வந்து ஆக்சுவலி இட் ஷுட் பி டிசைடட். அவங்க வந்து ஓகே, ஒரு சூத்ரருக்கு பிறந்தவங்க சூத்ரர், ஒரு பிராமணருக்கு பிறந்தவங்க பிராமணர் அப்படிங்கிறது இல்லை அப்படின்ட்டு இன்னும் கிருஷ்ணன் இன்னும் வரப்போகிற அத்தியாயத்துலங்களாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பிராமணருக்கு பிறந்தவங்க பிராமணிக்கல் டியூட்டிஸ் பண்ணாமல், அவங்களோட தர்மத்தை பண்ணாமல் அவங்க இருந்தால் ஹி ஆர் ஷீ இஸ் நாட் கன்சிடர்ட் பிராமின். ஏன்னா அவங்களோட இயற்கை குணம், அவங்க எந்த குணத்துல இருக்காங்க, அவங்க எது மாதிரி தர்மம் செயல்படுறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து அவங்களோட சமூக பிரிவுங்கிறது ஏற்படுத்தும். அதுல என்ன சொல்றாருன்னா, அது நானே ஏற்படுத்தி உள்ளேன் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. அதே மாதிரி ஐ ஆம் த கிரியேட்டர் ஆஃப் த சிஸ்டம். இதுக்கு மேற்பட்டது, இதுக்குள்ள நான் அடங்க மாட்டேன் அர்ஜுனா அப்படிங்கிறதையும் அவர் கிளியரா சொல்றாரு. அதே மாதிரி இப்போ பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க சத்துவகுணத்தில் இருப்பாங்க. சத்திரியருங்களாம் அவங்க போர் புரியறது, நாட்டை காப்பாத்துறது, அது மாதிரி ஒரு டியூட்டிஸ் அவங்களுக்குமான தர்மம் அது. அவங்க வந்து ரஜோகுணத்தில் இருக்காங்க. வைஷ்யர்கள் வந்து காம்பினேஷன் ஆஃப் ரஜோ அண்ட் தமோ குணம் இருக்கும். சூத்ரர்கள் வந்து தமோ குணத்தில் இருப்பாங்க. இது மாதிரி அவங்களோட இயற்கை, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட மூட், அவங்களோட இயற்கை குணம் பொறுத்து தான் ஒருத்தங்க வந்து பிராமணர்களா, சத்திரியர்களா, வைஷ்யர்களா, சூத்ரர்களா அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுது. அவங்கள வந்து பிறப்பின் பேசிஸ்ல பண்றது அப்படிங்கிறது வச்சு வந்து இட்ஸ் நாட் கரெக்ட், இட்ஸ் நாட் அக்யூரேட், இட்ஸ் அ மித். அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே சொசைட்டியில் வந்து நிறைய பேர் வந்து ஹிந்துவிசம், அது ஆக்சுவலாக ஹிந்துங்கிற வார்த்தையே இங்கே இல்லை. இருந்தாலும் சம்டைம்ஸ் எல்லாரும் வந்து தப்பாக சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த கேஸ்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது, இது மாதிரி இருக்குது. அப்படி ஆக்சுவலாக அது கம்ப்ளீட்லி ராங். இது வந்து நம்மளோட குணத்தை பொறுத்து தான், நம்மளோட நேச்சர், மெட்டீரியல் நேச்சர், நம்ம குணத்தை பொறுத்து தான் இந்த கிளாஸஸ் இருக்கு அப்படிங்கிறது இங்க கிருஷ்ணரே சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 4.34. தத்விதி பரிப்ராப்தேன तद्विधि प्रणिप्राप्तेन பரிப்ரஷ்னேன சேவையா
परिप्रश्नेन सेवया उद्दक्ष्यन्ति ते ज्ञानम् उपदेदक्ष्यन्ति ते ज्ञानम् ज्ञानिनस्तत्त्वदर्शिनः. ज्ञानिनस्तत्त्वदर्शिनः. மொழிபெயர்ப்பு அப்படின்னா, ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களுடன் தன்னுறவு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். ம். இப்போ இதுவரைக்கும் அந்த உன்னதமான ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி மெயினா 4வது அத்தியாயத்துல உன்னத ஞானம் என்ன, அதை வந்து எப்படி பெறணும் அப்படிங்கிறது 2வது பகுதி. அதை வந்து இங்க சொல்றாங்க இந்த 34வது ஸ்லோகத்துல மெயினா. இதை எப்படி இந்த உன்னத ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடனும் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களால் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். ஸோ யார்கிட்ட இருந்து அந்த அந்த உன்னதமான ஞானத்தை எப்படி பெற முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. உண்மையை கண்டவர்களால் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். யார் கொடுக்க முடியும்னா, இந்த தன்னுணர்வு செல்ஃப் ரியலைஸ்டு சோல் ஆத்மாக்கள்னால மட்டும்தான் இதை வந்து சொல்ல முடியும். யாரோ ஒருத்தங்க போயிட்டு நான் வந்து இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற பேரில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இது எனக்கு தெரியும் அப்படிங்கிறது இல்லை. அதை வந்து தன்னுணர்ந்த ஆத்மா, செல்ஃப் ரியலைஸ் சோல், இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இதைப்படி வாழணும். இதைப்படி நம்ம எப்படி சொல்றது, ஜென்ம கர்மச்சமேதியம் இதை பற்றியே நினைக்கிறவங்க, அது மாதிரி ஒரு ஆன்மீக குரு கிட்ட இருந்து தான் இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இதை தெரிஞ்சுக்கிறது எவ்விதமா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து குருவை அணுகி அடக்கத்துடனும் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய்யறது மூலியமா நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஆகட்டும், அர்ஜுனர் பகவத்கீதை ஆகட்டும், ஒரு கேள்வி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மூலியமா தான் இது நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் எப்படி தோன்றதுன்னா, பாகவத புராணம் சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொல்றாரு. அவங்க கேள்வி கேட்கிறாரு. அப்போதான் அவர் வந்து சுகதேவ் கோஸ்வாமி இந்த ஸ்ரீமத் பாகவதம் சொல்றாங்க. அதே மாதிரி அர்ஜுனர் வந்து கேள்வி கேட்கிறாங்க கிருஷ்ணர் கிட்ட. அப்பதான் வந்து பகவான் கிருஷ்ணர் இதை சொல்றாரு. அதே மாதிரி எப்படி நம்ம கேட்கணும், அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய்ய அடக்கத்துடன் கேள்வி கேட்கணும். நம்ம வந்து ஓகே, ஒரு சிலர் வந்து வேணுக்குன்னே கேள்வி கேட்பாங்க. உங்களை நான் வந்து தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் கேள்வி கேட்குறேன். இட்ஸ் ராங் ஆட்டிடியூட். அது ரியல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம கேட்கல. அதனால நம்ம சப்மிசிவாக கேட்டு அவங்களுக்கு தொண்டு செஞ்சு அந்த குரு கிட்ட இருந்து நம்ம இந்த பெற முடியும். அதே மாதிரி அந்த குருங்கிறது வந்து ப்ராப்பர் லீனியேஜில் நம்மளுக்கு வரணும். ஜஸ்ட் லைக் தட் இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 சம்பிரதாயங்கள் இருக்கு. இப்போ வந்து பிரம்மா கிட்ட இருந்து தோன்றின ஒரு ஆச்சாரி, அந்த பிரம்ம சம்பிரதாயத்திலேருந்து தோன்றது வந்து மதவாச்சாரியார். அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீ லக்ஷ்மி. அவங்க அதுலேருந்து தோன்றின ஆச்சாரியர்கள் யாரு, ராமானுஜ ஆச்சாரியா. அதுக்கப்புறம் சிவா, அவர் மூலியமா வந்த ஆச்சாரியர் விஷ்ணு சுவாமி. அதுக்கப்புறம் 4 குமாரர்கள், அவங்க மூலியமா வந்தது நிம்பார்க் ஆச்சாரியா. இந்த மாதிரி இந்த ஆச்சாரியர்கள் மூலியமா, இந்த குரு சிஷ்ய பரம்பரை மூலியமா வர சம்பிரதாயத்திலிருந்து தோன்றினவங்க மூலியமா நம்ம இது தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் யாரோ சொல்றாங்க, எப்படியோ சொல்றாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறத விட, இது மாதிரி போனஃபைட் லீனியேஜ் அவங்க மூலியமா இருந்து வர சம்பிரதாயத்திலேருந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இஷ்கான், இந்த கிருஷ்ண கான்ஷியஸ், இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கமானது மதுவாச்சாரியர் பிரம்ம கௌடிய சம்பிரதாயம். ஏன்னா இது வந்து பிரம்மாவிலிருந்து தோன்றி அதுக்கப்புறம் மதுவாச்சாரியார், அதுக்கப்புறம் அது மாதிரி தோன்றினது வந்து இந்த பிரம்ம கௌடிய சம்பிரதாயா அப்படிங்கிறது. அதே மாதிரி ராமானுஜாச்சாரியர் மூலியமா தோன்றது ஸ்ரீ சம்பிரதாயா அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. இது மாதிரி நிம்பார்க்க சம்பிரதாயா, அது மாதிரி சம்பிரதாயங்கள்லேருந்து வரது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மூலியமா வர நாலேஜ் வந்து இஸ் ஆஸ் இட் இஸ், எந்த அடல்ட்ரேஷனும் இல்லாமல் ஆஸ் இட் இஸ் குரு சிஷ்ய பரம்பரை மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் ஸ்லோகம் நம்ம படிக்கலாம். மாறல் 4.35 4வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். யக்ஞாத்வா ந புனர்மோகம் யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யஷ்யசி பாண்டவா ஏவம் யஸ்யசி பாண்டவ ஏன பூதானி ஆஷானானி ஏன பூதானி யாஸ்யானி द्रक्ष्यया आत्मानि अतो मयि. ரக்ஷ்யஸ்யாத்மானி யதோ மயி. ஒயிலிப்பருப்பு யாராவது படிக்கிறீங்களா? இவ்வாறு ஓகே கோ ஹெட். இவ்வாறு தன்னுணர்வடைந்த ஆத்மாவிடமிருந்து உண்மை ஞானத்தை பெற்ற பின் நீ மீண்டும் மயக்கத்தில் விழமாட்டாய். ஏனெனில் இந்த ஞானத்தின் மூலம் எல்லா உயிரினங்களையும் பரமனின் பாகமாக வேறு விதமாக கூறினால் என்னுடையதாக நீ காண்பாய். வெரி பியூட்டிஃபுல் இல்லைங்களா? இந்த இந்த நாலேஜை வந்து இது மாதிரி ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவிடம் நம்ம பெற்றோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது இங்க சொல்றாங்க. உண்மையான ஞானத்தை பெற்ற பின் நீ மீண்டும் மயக்கத்தில் விழ மாட்டாய் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம திரும்பவும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு அறியாமை நிலைக்கு நம்ம போக மாட்டோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏனென்றால் இந்த ஞானத்தின் மூலம் எல்லா உயிரினங்களையும் பரமனின் பாகமாக வேறு விதமாக கூறினால் என்னுடையதாக நீ காண்பாய் அப்படின்ட்டு யார் சொல்றாரு? பகவானே சொல்றாரு. ஸோ இந்த நாலேஜ் பெறத்துக்கு மூலியமா நம்ம எல்லாரையும் ஈக்குவலா பார்ப்போம். அது ஒரு எறும்பா இருக்கட்டும், ஒரு மானா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், ஒரு மனித பிறவியா இருக்கட்டும், எல்லாரையுமே நம்ம ஈக்குவலா நம்ம பார்ப்போம். அப்படிங்கிற போது அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த ஆன்மீக ரியலைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதை தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி நான் மீண்டும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு மெயினா வந்து அந்த அசோசியேஷன் சாது சங்கா அந்த சங்கத்துல நம்ம இருக்கும் போது நம்மளுக்கு இதை பத்தி நம்ம இன்னும் மேலும் மேலும் நம்ம தெரிஞ்சுக்க மூலியமா நம்ம திரும்பவும் மயக்கத்தில் விழமாட்டோம். ஏன்னா இல்யூஷன் இங்க பெரிய இல்யூஷன் இந்த வாழ்க்கையில என்னன்னா, இந்த வாழ்க்கை வந்து இதுதான் வந்து நிரந்தரம் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல ஆக்சுவலி நம்மளோட ஹோல் பர்பஸ் எப்படின்னா இந்த பிறப்பு இறப்புங்கிற ஒரு சைக்கிள்ல இருந்து நம்ம வெளில வரணும். ஏன்னா நம்ம மேபி வி ஆர் ஹாப்பி ஃபார் ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ மூமெண்ட்ஸ், பட் அகெயின் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், திரும்பவும் இங்கே கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு. இது அதே கிருஷ்ணர் சொல்றாரு, துக்காலயம் அசாஸ்வதம். இது வந்து துக்காலயம் துக்கம் நிறைந்தது, அதே சமயம் இது வந்து ஆக்சுவலி இட் இஸ் டெம்பரவரி, இட்ஸ் இல்யூஷன் தான். ஆனால் அது மாதிரி எங்கே நம்ம ஆக்சுவலாக இந்த ஆத்மா எங்கே போகணும் அப்படின்னா வைகுண்டம் கோலோகத்துக்கு தான் அதோட ஒரிஜினல் டெஸ்டினேஷன். அங்கே தான் வந்து எட்டர்னல் ஹாப்பினஸ், நித்தியகரமான ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு அறிவு நம்மளுக்கு இருக்கும். திரும்பவும் அந்த மயக்கத்தில் நம்ம இந்த இதில் வந்து நம்ம விழமாட்டோம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். அடுத்த இந்த ஒரு பியூட்டிஃபுல் பாஸ்ட் டைம் நம்ம படிக்கலாம். யாராவது படிக்கிறீங்களா? ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப் ஒருத்தங்களா படிக்கலாம். கிழக்கு வங்காளத்தில் தபன் மிஸ்ரா என்ற பிராமணன் இருந்தான். முக்தி அடைவதற்கான வழிமுறைகள் குறித்து பல வேத இலக்கியங்களை படித்த பிறகு அவர் குழப்பமடைந்தார். அவர் சைதன்ய மகாபிரபுவை அணுகி அவரது குழப்பத்தை தீர்க்க அவரிடம் உண்மையாக விசாரித்தார். கலியுகத்தில் புத்தக புழுவாக இருப்பதன் மூலம் வாழ்க்கையை முழுமையாக அடைய முடியாது என்று சைத்தன்ய மகாபிரபு கூறினார். கிருஷ்ணரின் திருநாமங்களை உச்சரிப்பதன் மூலம் மட்டுமே ஒருவர் முக்தி அடைய முடியும். சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கின்றன. ஹரேர் நாம ஹரேர் நமய கேவலம் கலைலா நாஸ்தி ஏவ நாஸ்தி. ஓ இது வந்து ஸ்லோகம். நாஷ்டேவர் கதிர் அந்யதே. சண்டை கபடம் நிறைந்த இந்த காலத்தில் இறைவனின் திருநாமங்களை உச்சரிப்பதுதான் விடுதலைக்கான ஒரே வழி. வேறு வழி இல்லை.
கரெக்ட். தப்பன் மிஸ்ராங்கிற ஒரு பிராமணர் வந்து பெங்கால்ல கிழக்கு வங்காளத்துல இருந்தாங்க. அவர் வந்து இன்ஃபேக்ட் வந்து ஒரு பிராமணர். அவர் சத்துவகுணத்துல தான் இருந்தாரு. எல்லா வேதங்களையும் படிச்சவங்க, எல்லா ஸ்கிரிப்சர் சாஸ்திரங்களையும் படிச்சவங்க தான். இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்தாலும் இந்த மோ மோட்சம் அடையறதுக்கான பரிபூர்ண ஒரு அ இது என்ன? ஒரு சொல்யூஷன் என்ன? அப்படிங்கிறது இன்னும் அவங்க மண்டையில அவங்களுக்கு இட் வாஸ் கன்ஃப்யூசிங். ஹிஸ் மைண்ட் வாஸ் ஃபுல்லி கன்ஃப்யூஸ்ட். அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபு நான் சொன்ன மாரி மதுவாச்சாரியா லீனியேஜ்ல சைத்தன்ய மகாபிரபு ராதாகிருஷ்ணரோட அ அ சுபாவத்துல வந்து அவர் தோன்றின சைத்தன்ய மகாபிரபு அவர்கிட்ட போய் கேட்குறாரு, "நான் ரொம்ப கன்ஃப்யூஷன்ல இருக்கேன். எனக்கு வந்து இந்த குழப்பம் தீரணும். என்ன பண்ணணும்? நான் எத்தனையோ வேதங்கள்ல படிச்சுட்டேன்" அப்படின்ட்டு. ஆனா அவருக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்லிறாரு, "இந்த கலியுகத்துல வந்து நம்மோ புத்தக புழுவா இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த அல்டிமேட் சொல்யூஷன வந்து மோட்சத்த நம்ம அடைய முடியாது. திருநாமங்களை உச்சரிப்பதன் மூலம் மட்டும் ஒருவர் முக்தி அடைய முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. சாஸ்திரங்களையும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, ஹரீர் நாம ஹரீர் நாமைவ கேவலம் கலோ நாஷ்டேவ கதிர் அந்யதா அப்படின்ட்டு. இந்த சண்டை, கபடம் நிறைந்த இந்த காலத்தில் இந்த காலம்னா எது? இந்த கலியுகத்துல வந்து இறைவனின் திருநாமங்களை உச்சரிப்பதன் மூலம் விடுதலையே ஒரே வழி. விடுதலைக்கான ஒரே வழி. வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் இல்லை. அப்படிங்கிறது அல்டிமேட். ஏன்னா இந்த பகவத்கீதை படிக்கிறோம், இந்த ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறதுனால, நம்ம பக்தி வந்து நம்மளுக்கு மேலும் மேலும் அதோட அண்டர்ஸ்டாண்டிங், அந்த டேஸ்ட் கிடைக்குது. அத நம்ம பிராக்டிகலா அத எப்படி நம்ம வந்து அ லிவ் பை வாட் வி லேர்ன்ட் இல்லைங்களா? வாக் த டாக் அது மாரி சொல்லுவாங்க. அத வந்து நம்ம பிராக்டிகலா நம்ம எப்படி நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நாமத்த உச்சரிக்கும்போது தான். இறைவனோட திருநாமங்களை உச்சரிப்பதன் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து அதற்கான ஒரே வழி. இல்லன்னா நம்ம திரும்பவும் படிப்போம். ஆனா திரும்பவும் நம்மளுக்கு வந்து பேக் டூ சேம் ஸ்கொயர் ஒன் மாரி திரும்பவும் குழப்பங்கள், கபடங்கள் இந்த பிரச்சனைகள் தான் இருக்கும். ஆனா இந்த திருநாமங்களை உச்சரிப்பதன் மூலியமா அந்த சவுண்ட் வைப்ரேஷன் அந்த பாசிட்டிவ் சவுண்ட் வைப்ரேஷன்னால நம்ம மைண்ட் காம் ஆகுது. அது வந்து நம்ம டெய்லியும் நம்ம இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அது மாதிரி இந்த இந்த மகா மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப உச்சாடனம் செய்யும் மூலியமா கண்டிப்பா இந்த இந்த கலியுகத்துல இந்த இந்த வேற வழியே இல்லை. இதன் மூலியமா தான் ஒருத்தங்க மோட்சம் அடைய முடியும் ஈஸியா அப்படிங்கறத வந்து சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு அப்படின்ட்டு சைத்தன்ய மகாபிரபு இங்க சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் த சம்மரி. நம்ம இந்த 4வது அத்தியாயம் வந்து உன்னதமான ஞானம். ஸோ இந்த சாப்டர்ல வந்து கிருஷ்ணர் மெயினா சொன்ன பாயிண்ட்ஸ் என்னன்னா, உன்னத ஞானம்னா என்ன? அதை யார்கிட்ட இருந்து அடைய முடியும்? அதை எப்படி அடையலாம்? அப்படிங்கிறது இங்க மெயினா சொல்லியிருக்கு. இந்த ஞானத்தின் மூலியமா நம்மளுக்கு மெயினா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதை நம்ம ப்ராக்டிக்கலா லிவ் பண்ணணும்னா, இந்த இறைவனோட திருநாமத்தை உச்சரிக்கிறது மூலியமா தான் நம்மளுக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? இல்ல கொஷின்ஸ், ரியலைசேஷன் இல்ல கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. இல்ல மதாச்சி. எந்த கொஷின்ஸ் கமெண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம கிளாஸ் 3 டைம்ஸ் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ராம ஹரே ராம 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 ஹரே 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 भगवान ஹரே कृष्ण परमात्मा की जय। கிருஷ்ண राज भगवद गीता की जय। सामवेद भक्त वृंद की जय। ऑल कृष्ण ஹரே கிருஷ்ணா. ஸோ நாளைக்கு கிளாஸ் இல்லை. நம்ம திரும்பவும் கிளாஸ் வந்துட்டு திங்கட்கிழமை மண்டே டு தேர்ஸ்டே இருக்கும். நம்ம அப்போ